அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இஃப்தியாருக்காக மசால் வடையும் மெதுவடையும் செய்யறதுக்காக பருப்பு ரெண்டும் ஊற வச்சிருந்தேங்க. ஃபர்ஸ்ட் மசால் வடைக்காக அரைச்சி எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைக்காம தண்ணி சேர்க்காம அரைக்கணும். ஜஸ்ட் 2 வாட்டி திருவினீங்கன்னா வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு, கருவேப்பிலை, வரமிளகா, அது கூட பூண்டுங்க. நீங்கள் வேணும்னா இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு துருவி எடுத்துக்கிட்டேன். இது வந்து இடிச்சு தான் சேர்த்துக்கணும். நான் மிக்சியில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வடையில் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் சேர்த்துட்டு உப்பு, மிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன். ஸோ மிளகாவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சேர்த்துருக்கேன். நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறதால ரொம்ப காரம்லாம் அதிகமாக சேர்க்க மாட்டோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வடைக்கு ரெடி பண்ணி தனியாக வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு அரைக்க போகிறேன். உளுத்தம்பருப்பில் பார்த்தீங்கன்னா லைட்டாக 2 தடவை தண்ணி தெளிச்சு விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ நல்லா மையாக அரைக்கணும். சூப்பராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே அளவுக்கு தண்ணி தொட்டுட்டு கையில் எடுத்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். நம்ம பருப்பு கரெக்டான பதத்தில் அரைச்சிருந்தோம்னா இந்த மாதிரி தண்ணியில் சேர்க்கும் போது மேலே வந்து அப்படியே மிதக்குங்க, கீழே இறங்காது. ஸோ நம்ம கரெக்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை அப்படியே மாற்றிட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுருவேங்க. கொஞ்சம் வந்து சில்லான அப்புறம் எல்லாமே சேர்த்து நான் வந்து ஃப்ரை பண்ணிவிடுவேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மசால் வடை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மசால் வடை வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. சைடு ஃபுல்லாக வந்து ரொம்ப மெலிசாக இருக்கணும், சென்டரில் மட்டும் திக்காக இருக்கணும். இப்படி எடுத்தால் தான் வடை வந்து சூப்பராக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே வடை தட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இஃப்தாருக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாக பண்ணலான்ட்டு நம்ம ப்ரீவியஸாகவே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ எல்லாமே பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசால் வடையும் மெதுவடையும் சூடாக சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உண்மையாகவே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கஞ்சிக்கு வந்து இது தாங்க சைட் டிஷ்ஷு ரெண்டுமே. அதனால் டெய்லியும் இதை நம்ம செய்வோம். நிறைய என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக வீட்டிலேயே ஃப்ரை பண்ணி நான் எடுத்துட்டேங்க. ஸோ மெதுவடை அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், அதே அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து வடை சுடும்போது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியமில் வச்சிங்கன்னா உள்ளே சூப்பராக வெந்து வந்துருங்க. ஸோ 2 சைடும் வந்து சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு. பருப்பு வடை தாங்க. ஸோ அதை அடிச்சிக்கவே முடியாது. சைடில் எடுத்து வச்சுட்டேன். இந்த சைடு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துட்டேங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, வெங்காயம், நான் பார்த்தீங்கன்னா மிளகு சேர்த்துருக்கேன், அதோட உப்புங்க. இதில் நீங்கள் வந்து இஞ்சியும் சேர்த்துக்கலாம், அதோட பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் ரொம்ப குட்டீஸ் இருக்காங்க. ரொம்ப அதிகமாக அந்த குட்டீஸ் தான் வந்து மெதுவடை சாப்பிடுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ இது கூட மிளகு வந்து இன்றைக்கி தான் நான் சேர்த்துருக்கேன். மிளகு கூட சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து சோடாவும் சேர்த்துக்கோங்க. வீட்டில் ஆப்ப சோடா இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து கொடுத்தீங்கன்னா உள்ளே நல்லா காற்று போய் சூப்பராக புசு புசுன்னு கிறிஸ்பியாக வருங்க வடை. ஸோ நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ சைடில் வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கலாங்க. தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியை தொட்டுட்டு நம்ம வந்து மாவு எடுத்தோம்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வரும் பாருங்கள். நான் அப்படியே கையில் எடுக்கிறேன். கையில் எடுத்துகிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி நடுவில் கொஞ்சம் ஹோல் போட்டு நம்ம வந்து எண்ணெயில் சேர்க்க வேண்டியதாங்க. எனக்கு இந்த மாதிரி போட்டு தான் பழக்கம். ஒரு சிலருக்கு வந்து கையில் வராது. அப்போ நீங்கள் வந்து ஒரு வாழை இலையோ இல்லைனா வந்து இல்லை ஒரு கவரோ இல்லை எண்ணெய் கவரோ, ஸோ எதுலையாச்சும் எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக வந்துடும். ஸோ நான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வடை எல்லாமே சுடும்போது மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது, மேலே வந்து வெந்து வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து கையிலேயே வடை சுட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா. டெய்லி இப்படி வடை சுட்டால் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுங்க. ஸோ ஷேப் வரலாம் நினைக்க வேண்டாம், பண்ண நமக்கு சூப்பராக ஷேப் வந்துடும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வடை சுடும்போது கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து உளுத்தம்பருப்பு ஊற வைக்கும் போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசியும் ஊற வச்சுருவேங்க. ஏன்னா வீட்டில் வந்து அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவு டேரெக்டாக சேர்த்துக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து அரிசி மாவு வந்து காலி ஆகிடுச்சு. அதனால் நான் இந்த மாதிரி அரிசி சேர்த்துக்கிட்டேங்க. ஸோ 2 சைடும் நல்லா வந்து திருப்பி ஃப்ரை பண்ணி சூப்பராக இந்த மாதிரி வடை எடுத்தால் ஆஹா பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணுது இல்லைங்க. இன்றைக்கி வடை பார்த்தீங்கன்னா மேலேருந்து ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு, உள்ளேருந்து அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. இவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டிலேயே 2 வடையும் சுட்டு எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி இஃப்தார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சு. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இந்த வடை மட்டும் மிஞ்சவே மிஞ்சாதுங்க. ஸோ இது மட்டும் காலி ஆகிடும். இந்த வடை சுட்டு முடிச்ச அப்புறம் நான் வந்து ஷர்பத் ஒன்று செஞ்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நெக்ஸ்ட் vlogல அப்லோட் பண்ணுறேங்க. இல்லைனா வீடியோ ரொம்ப பெருசாகிடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்காக ஓடியாச்சு, எல்லாத்தையுமே தஸ்தரில் வச்சாச்சு. ஸோ இன்றைக்கிட்டே சூப்பராகவே போச்சு. இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பாய்.